வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடம். பயிற்சி புத்தகத்தில் 8வது பாடம் வாட் இஸ் யுவர் ஸ்டோரி. எந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆம் சிட்டிங், இஸ் ஹைடிங், ஆர் சைனிங், இஸ் பிளேயிங், ஆர் ஃப்ளையிங். இந்த வார்த்தைகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேஸில் பொருத்தமான இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தி கேர்ள் இஸ் ஹைடிங் behind the tree. செகண்ட் பாருங்கள், தி ஸ்டார்ஸ் ஆர் சைனிங் இன் த ஸ்கை அட் நைட். தேர்ட் ஒன் பாருங்கள், ஐ எம் சிட்டிங் ஆன் த சோஃபா. ஃபோர்த் ஒன், தி கைட்ஸ் ஆர் ஃப்ளையிங் ஹை இன் த ஸ்கை. அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள், சி இஸ் பிளேயிங் ஆன் த ஸ்விங். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் கொஸ்டின் ஃபார் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள அந்த சென்டென்ஸுக்கு பொருத்தமான கேள்வியை கண்டுபிடித்து கீழே அந்த கோட்டை எழுத சொல்லியிருக்காங்க. 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் யுவர் மதர் டூயிங் அப்படின்ட்டு. வாட் இஸ் யுவர் மதர் டூயிங், வாட் ஆர் தே டூயிங், வாட் ஆர் தே பிளேயிங் அப்படின்ட்டு 3 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஆன்சரை படித்து பார்த்து பொருத்தமான இடத்துல அந்த கேள்வியை நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே வாட் ஆர் தே டூயிங் இதான் பொருத்தமானது. செகண்டுக்கு பாருங்கள், வாட் இஸ் யுவர் மதர் டூயிங். தேர்ட் ஒன், வேர் ஆர் தே பிளேயிங். இதே போல் பொருத்தமானதை கண்டுபிடித்து எழுதுவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. சூஸ் அண்ட் ரீரைட் சென்டென்ஸ் யூஸிங் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எடுத்து பொருத்தமான இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள், ஐ எம் பிளேயிங் வித் மை டாய்ஸ். செகண்டுக்கு, மை ஃபாதர் இஸ் ஒர்க்கிங் ஆன் த கம்ப்யூட்டர். Third one, the rain is pouring heavily now. Fourth one, they are writing in their notebooks. Fifth one, my friends are singing a song. Use the hints and write it in the present continuous tense அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த குழுவை பயன்படுத்தி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களே எழுதி காட்டியிருக்காங்க பாருங்கள். ஹீ ட்ராஸ் ஏ பிக்சர் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இருக்குது. ஹீ இஸ் ட்ராயிங் எ பிக்சர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அவங்க எழுதி காட்டியிருக்காங்க. இதே போல் அடுத்தது நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், ரேவதி ரன்ஸ் இன் த கார்டன். இதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ரேவதி இஸ் ரன்னிங் இன் த கார்டன் இப்படி எழுதணும். அடுத்து வி பிளே கிரிக்கெட் அப்படின்ட்டு இருக்குது. வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து மங்கீஸ் ஹேங் ஆன் த ட்ரீ. மங்கீஸ் ஆர் ஹேங்கிங் ஆன் த ட்ரீ இதே போல் எழுதணும். டிக் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த கோட்டை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பாருங்கள், தி ட்ரீஸ் டேஸ் ப்ளூமிங். கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹாவ் ஸ்டார்டட், ஹேஸ் ஸ்டார்டட். இங்கே ஃபஸ்ட்டு உள்ளது தான் இதுக்கு சரியானது, ஹாவ் ஸ்டார்டட். அதை டிக் பண்ணியிருக்கிறோம். இந்த வார்த்தையை எடுத்து அந்த டேஷில் எழுதணும், குழந்தைகளுக்கு எழுத சொல்லுங்கள். செகண்டுக்கு வந்து ஹேஸ் குக்டு. தேர்ட் ஒன், ஹாவ் விசிட்டட். ஃபோர்த் ஒன், ஹேஸ் escaped. Fifth one, has eaten. Rewrite the sentences using the words given in the box அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அந்த சென்டென்ஸில் எழுதி அதை திரும்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கோட்டில் ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு, தி ட்ரெயின் ஹேஸ் அரைவ்ட் அட் த ஸ்டேஷன் ஆன் டைம். The postman has delivered all the letters. The children have learned their lesson in the classroom. My sister has made a big cake. They have bought a new car. Find the error and rewrite the sentences correctly அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், தவறானதை திருத்தி திரும்ப அதை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தி பாய்ஸ் ஹேஸ் சீன் எ கேட் ஆன் த ரோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தி பாய்ஸ் ஹாவ் சீன் எ கேட் ஆன் த ரோட் இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட்டு. அதை நம்ம மாற்றி எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் அடுத்தது,
He have paid the electricity bill. He has paid the electricity bill. Raja have read 5 books in this year. Raja has read 5 books in this year. They have visited their grandmother this weekend. They have visited their grandmother this weekend. My mother have made tasty chapatis. My mother has made tasty chapatis. What have they done? ரைட் இட் இன் எ சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்தை பார்த்து அதில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களே எழுதியிருக்காங்க பாருங்கள். கவின் ஹேஸ் வாஷ்டு த பிளேட்ஸ் அப்படின்ட்டு. செகண்ட் பிக்சரை பாருங்கள். தி சில்ட்ரன் ஹாவ் ஹங் த clothes டு ட்ரை. ரோஹித் ஹேஸ் பிளான்டட் எ sapling. பிரியா ஹேஸ் பெயிண்டட் எ பிக்சர். தி பாய்ஸ் ஹாவ் கான் டு ஸ்லீப். ரீட் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு கீழே பாருங்கள் ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. தி கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் வாட்டர் அப்படின்ட்டு. இந்த ஸ்டோரியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இதிலிருந்து கீழே பாருங்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் திவ்யாஸ் வில்லேஜ் டேங்க்? தி டேங்க் வாஸ் ஆல்மோஸ்ட் ட்ரை, கிராக்டு அண்ட் டஸ்டி. ஹூ prayed ஃபார் ரெயின்? அம்மாச்சி prayed ஃபார் ரெயின். Why did Appa dig the soil? Appa dug the soil to find water. அடுத்து கீழே பாருங்கள். What did the fisherman say about the missing water? He said that it might have gone downstream. What animals did Divya find at the downstream? She found only goats there. What did the goatherd say about the water? The goatherd said that it might have gone upstream. அந்த ஸ்டோரி அடுத்த பக்கமும் கண்டினியூ ஆகுது. இந்த பேசேஜை படிக்க சொல்லுங்கள். அதுக்கு கீழே உள்ள கேள்விகளை பாருங்கள். Whom did Divya meet? Divya met her friend Rani. Why did Manju's parents go to the city அப்படின்னு கேட்டிருக்காங்க. They moved to the city because they could give water there. Why was Divya's village half empty? Because there is a shortage of water in the village. அடுத்து இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அடுத்து கீழே பாருங்கள் கொஷின் கேட்டிருக்காங்க. Why did Divya run out of school during EVS class? Because she wanted to find the missing water. What profession did Rani want to take up? Rani wanted to become a sanitary engineer. What did they draw? What did they mark on it? They draw a map of their village and marked all the tanks and streams on it. அடுத்த பக்கம் இந்த பகுதியை படிக்க சொல்லுங்கள். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பாருங்கள். What did Divya and Rani find on the hill? They found a tank full of water. There was the man planning to take the water. He was planning to take the water to the city. What happened to the bunt after the rain? The bunt overflowed with the water and the water rushed down the stream. லிசன் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடியதை கேட்டு ஒரு 4-5 வரிகளை குழந்தைகளை கேட்டு எழுத வைங்க. இது அவங்களுக்கு லிசனிங் பவரை இம்ப்ரூவ் பண்ணும். ரீட் த பேசேஜ் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த பேசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்க சொல்லுங்கள் குழந்தைகளை. எ ஃபார்மர் ஹேட் எ மேஜிக்கல் ஹென். இட் லைட் கோல்டன் எக்ஸ். ஹி சோல்டு த எக்ஸ். ஹி பிகம் எ ரிச் மேன். இதில் பொருத்தமான படம் எங்கே இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த படம் தான் பொருத்தமானது. எதுக்கு டிக் பண்ணிக்கணும்? குழந்தைகள் அவங்களாகவே கண்டுபிடித்து டிக் பண்ணிக்குவாங்க. சூஸ் அண்ட் ரைட் அண்ட் அப்ரோப்ரியேட் எண்ட் ஃபார் த ஸ்டோரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரிக்கு ஒரு பொருத்தமான எண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். தி க்ரவ் dropped the small stones into the pot. The water came to the top. It drank the water. சேஞ்ச் த ஜெண்டர் அண்ட் ரீரைட் த ஸ்டோரி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை குழந்தைகளை பார்க்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள் ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த ஸ்டோரியை படித்து பார்த்துட்டு இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஜெண்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணி திரும்ப ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் இங்கே ரீரைட் பண்ணி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. ரைட் ஏ ஸ்டோரி ஃபார் த பிக்சர்ஸ் இன் 5 sentences அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து பொருத்தமான ஒரு ஸ்டோரியை கீழே எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு 5 சென்டென்ஸில் நாம் இங்கே எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ண சொல்லுங்கள்.
மை ஜர்னல் அப்படின்ட்டு இங்கே ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் த ஸ்டோரி கிரியேட்டட் பை யுவர் டீம் ஹியர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. குழந்தைகளை ஒரு டீமாக கிரியேட் பண்ணி அவங்கள ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ண சொல்லுங்கள். அந்த ஸ்டோரியை எந்த இடத்துல எழுதிக்க சொல்லுங்கள். ஒரு மாடலுக்காக நான் எழுதி காட்டியிருக்கிறேன்.